எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சப்த தீவுகள்லேயே பெரிய தீவும் தொல்பொருள் இடங்கள் நிறைய இருக்கிறதும், அதை விட மூலிகைகள் 125 வகையான மூலிகைகள் இருக்கிற ஒரு தீவான நெடுந்தீவிலான்னு நிற்கிறேன். இது ஒரு பெரிய சீரீஸ்ன்றதால் உங்களுக்கு நான் சின்னதாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சின்ன 2 பார்ட் அப்படி போட போகிறேன். தொடர்ந்து இந்த சீரீஸை மறக்காம பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த தொல்பொருள் இடங்கள் வேறு இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அதை விட நிறைய விஷயம் ஊர்க்காரரோட காட்சி நான் இதில் போட்டிருக்கிறேன். அதால் மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் விடியவும் பின்னேறவும் இந்த வீடியோ சின்ன பாட்டாக நான் போட போகிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிய வரும். ஓகே, வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே போய் கொண்டு இருக்கிறேன்னா, குறியட்டோனே தான் போகிறேன். ஆனால் நைனாதீவுக்கு இல்லை. இந்த வாழ்க்கையிலேயே முதல் தரமாக இன்றைக்கு தான் நெடுந்தீவுக்கு போக போகிறேன். அப்போ விடிய 6:20க்கு முதலாவது பஸ் வலிக்கிறது குறியட்டோனுக்கு. அங்கே இருந்து 8:45க்கு முதலாவது நெடுந்தீவு போட் 2 போட் தான் இருக்குன்னு சொல்லையும். ஒன்று விடிய 8:45, மற்றது மத்தியானம் 2:30 ஆகும். அப்போ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு நாள் அங்கேயே நின்றுட்டு அந்த டெல்ஃப் ஜேகேஎஸ்என் கயண்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டெல்ஃப் ஜேகேஎஸ்னா குட்டி கிராமம் மாதிரி செட்டப்பில் செஞ்சிருக்கேன். அப்போ அங்கே போய் நின்றுட்டு அதுக்கு பிறகு அடுத்த நாள் மத்தியானம் 2-2:30 லோச்சு அங்கே இருந்து வெளிக்கிட்டு வர மாதிரி தான் பிளான். அப்போ போயிட்டு அங்கே என்ன மாதிரி ரூமுகள் என்ன மாதிரி மற்றது விலைகள் என்ன மாதிரி பார்த்துட்டு அதோட நெடுந்தியே சுற்றி பார்க்க போகிறேன். வீட்டுக்கார கிணறு போயிருக்கிறோம். ஆனால் நான் ஒரு நாளும் போனதில்லை. ஏன்னா அதே போகிற நேரம் முழுக்க ஒன்றில் எனக்கு எக்ஸாம் இருந்திருக்கும், இல்லாட்டி ஸ்கூலாக இருந்திருக்கும். அப்போ அந்த காரணத்தால் கொண்டு போனதில்லை இது வரைக்கும். இப்போ தான் முதல் தரமாக போகிறேன். நைனாதீவு மட்டும்தான் நான் தீவுகளில் போயிருக்கேன். மிக்க ஒன்றுக்கும் போனதில்லை. இப்படி எப்பயாவது ட்ரிப் மாதிரி போய்க்கல. ஏன்னா பெரிய மாதிரி இப்போ மற்ற தம்பியை கூட்டிகிட்டு வந்தனா தானே அங்கே ஏர்போர்ட் இருந்தா. அப்போ அவையோட 2 போகிறோம் அங்கே. அதுக்கு இப்போ நாங்கள் இங்கே இருந்து போகிறோம். தம்பி ஏற்கனவே நைனாதீவில் நிற்கிறார். அவர் அங்கே இருந்து முடிய முதலாவது வஞ்சில இஞ்சால வருவார். எல்லாரும் ஒன்றாச்சு தான் கிளப்போம். சரி வாங்க இன்றையா வீடியோக்குள்ளே போவோம். எனக்கும் புதுசாக தான் இருக்க போது உங்களுக்கு நான் அதை எப்படி காட்ட போகிறேன்ன்றது புதுசாக இருக்கலாம். வீடியோ நல்லா போகுது, நம்புவோம். விடிய வெள்ளனா முதலாவது பஸ்ஸு போய் கொண்டிருக்கோம். பெருசா க்ரௌட் இல்லாம இருந்தா நல்ல முண்டே சனிக்கிழமை. ஏன்னா நார்மல் குறியட்டோட் பஸ் தான் எடுக்கணும். இதுக்கு அங்க போயிட்டு லான்ச் மட்டும் மாறி எடுத்தோம்னா சரி. வெறிச்செடி போயிருக்கு. 776 வீடியோ. இது இப்போதான் முதல் தரம் பார்த்தீங்கன்னா இதுதான் குறியட்டு வஞ்சட்டிக்கு போகிற பஸ். இங்கே இருந்து தான் நாங்கள் நைனாதீவோ நெடுந்தீவோ அனதீவோ அதில் எல்லாத்துக்கும் போவோம். அனதீவோ கைத்துக்குள்ள போனான்னு நினைக்கிறேன். அப்போ குறியட்டு ஒன் மட்டும்தான். அப்ப எதுக்கு அதுக்குள்ளால போறது? அதானே கேட்டேன். அதுக்குள்ளால போறாங்க. அனலதீவுக்கும் எழுதீவுக்கும் கைச்சுக்கலால வாயை திறந்து சொல்லு. ஓ சொல்லுங்கப்பா நினைத்துறதுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு இடம் அங்க இங்க பிள்ளைக்கா
பெரிய வெள்ளனை போன இந்த முதலாவது பஸ் மட்டும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் அந்த லைட் அதில் எல்லாம் போட்டு மேலே பேக் வைக்கிற இடம் எல்லாம் நல்லா செஞ்சுருந்தாங்க. அதில் பிடிச்சிருந்தது. 200 ரூபா பஸ் டிக்கெட். நான் அப்போ ரெண்டு லோஞ்ச் இருக்குன்னு சொன்னேன் நெடுந்தீவுக்கு. 2 இல்லை 3 இருக்குது. விடிய 8:30க்கு, மத்தியானம் 2:30க்கு, பிறகு பின்னேரம் 4:15க்கு இருக்குது. இந்த 3 நேரமும் குறியட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கு போகும். அங்கேருந்து வரேன்னா விடிய 6:15, 11:30, மற்ற இன்னொன்று 3 மணிக்கு. இந்த 3 போட் தான் இருக்கு. இங்கேருந்து போகிறது விடிய 8:30, 2:30, 4:15. அங்கேருந்து வரேன்னா விடிய 6:30, மத்தியானம் 11:30 அப்படி, பிறகு பின்னேரம் 3 மணிக்கு. இப்போ இந்த நேரங்களை குறிக்க வச்சுருந்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு போயிட்டு வந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் விடிய 8:30 லோஞ்சுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் பேர் இங்கே சாமான ஏற்றி கொண்டு இருக்க கப்பல் போது அதுலேயே மாதிரி போயினோம். நாங்கள் 8:30க்கான லோஞ்ச் வர விட்டால் அதில் போவோம். இங்கால இந்த பெரிய செஞ்சு கொண்டு இருந்தவங்க இன்னும் ஃபுல்லாக முடியலை போல். திருவிழா நேரம் முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. இதுலேயே போய் வந்திருக்கலாம். சரி, ஓகே, நீ லோஞ்ச் வர விட்டு அதில் ஏறிட்டு பார்ப்போம். ஏன்டா இதில் மற்ற இடங்கள் எல்லாமே நைனாதி போய் காட்டினா தானே. எங்களோட வீடு அந்த டவர் அடியில் இருக்கு. அந்த டவர் இப்போ மிச்சம் எல்லாம் காட்டியாச்சு தானே. இப்போ முதல் தரமாக நெடுந்தீவுக்கு போகிறேன்னு எனக்கும் அங்கே போன பிறகுதான் நான் இடம் அப்படின்னு தெரியும். இது வரைக்கும் எல்லாம் வீடியோவில் பார்த்தது மட்டும் தான் நெடுந்தீவை தான் முதல் தரம் நானும் போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இது வரைக்கும் போனதில்லை இருந்தால் என்னோட சேர்ந்து நீங்களும் வீடியோவை பார்த்து தெரிஞ்சவளுங்க நெடுந்தீவு எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி வினுஷ், விடிய முதலாவது லோஞ்சில் வெளிக்கிட்டு வந்தேன். நைனாதி எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. என்ன 2 தடவை கரண்ட் ட்ரிப் பண்ணினவை. இல்ல ஒரு தடவை 3 மணில இருந்து 5 மணி வரையும் கரண்ட் பண்ணினவை. அது பரவாயில்லையே. தேருக்கு தானே பின்னேரம் 2 மணில இருந்து விடிய 2 மணி வந்து. அதுக்கு இது பரவாயில்லையே. ஒரு தடவை தான் கோயிலையும் ஒரு தடவை ட்ரிப் பண்ணினவை. நேற்று நைனாதிக்கு ஒரு கல்யாணம் விட போயிட்டு நின்றுட்டேன். நான் சொன்னா தானே இதே விடிய முதலாவது லோஞ்சில் நைனாதியில இருந்து வெளிக்கிட்டு வந்தது. நாங்கள் அங்கே இருந்து பஸ்ல வந்தாங்க. எத்தனை மணிக்கு லோஞ்ச் வருமானது? இப்போ 7:30. நான் வெள்ளனை வந்துட்டேன்னா சனம் கூடன்னு சொன்னவே விடியல. அப்போ வெள்ளனை வந்தால் போய் இருந்துடலாம். இல்லாட்டி தள்ளுப்பட்டு கொண்டிருக்கோம். பின்னுக்குன்னா உள்ளு இந்த லைன் வலிக்கிட்டு போயிருக்கோம். சரியா தள்ளுப்பட்டு கொண்டிருக்கோம். இப்போ அந்த லோஞ்ச் நெடுந்தீவுக்கு தான் போகுது. ஆனா அது இந்த கல்லு சாமான அதில் ஏற்றினா அதோட கொஞ்சம் பேர் ஏறி போய் கொண்டிருக்கேன். சரி, மெயினா போறது 8:30க்கு தான். அது எனித்தான் வரும். இப்போ இந்த லோஞ்ச் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இங்கதான் மழை. இந்த நைனாதீவுக்கு போறோம்னா அங்கால இருக்கிறது. நெடுந்தீவுக்குன்னு சொன்னா இந்த பக்கம் நாங்கள் இருந்து போவோம். நெடுந்தீவுக்கு போற யோசனை வந்துட்டேன். அதன்றுதான் நினைக்கிறேன். இப்போ இதுல நிக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா நெடுந்தீவுக்கு போறதுக்கு தான். வடசாரகை 2 இதுல தான் போறோம். விடிய 6:30க்கு அங்கே இருந்து ஆக்கல கூட்டிகிட்டு வரலாம். இங்க உணர்ந்துறாக்கிட்டு இங்க இருந்து வலிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஆக்களை உள்ள விட்டு கொண்டிருக்கிறேன்.
என்ன மறுநாளும் வெங்கடையில ஒட்டு மாறாது. அதுல 2 லைன் இருந்தா 3வது லைன் இந்தியால வந்து தள்ளி கொண்டு வந்துடும் உங்களுக்கு. எப்படி இருக்கும்னு தெரியாது. முதல் தரம் லோஞ்சில் ஏறி பார்க்க போறேன். அப்போ சாமான் ஏற்றி கொண்டு போனா நடத்தி அந்த லோஞ்ச் திரும்ப வந்திருக்கு. திரும்பவும் சாமான் கொஞ்சம் ஏற்ற போய் நம்ம ஏற்றிட்டு போவோம். இங்க வீடு கட்டுற அப்படின்னு சொன்னா இப்படி சாமான்களை கொண்டு போய்த்தான் எடுக்கணும். அதுக்கு தனியே இன்னொரு செலவு. மேலேயும் இருக்கலாம், அதே மாதிரி கீழேயும் இருக்கலாம். அம்மா உங்களோட நைனாதேவிக்கு இப்படி போட்டுகள் கொண்டு வந்தா என்ன அம்மா? நைனாதேவி போட்டு இப்படி மாறிச்சுன்னு சொன்னா நல்லா இருக்கு. இப்போதைக்கு சாமியின் போட் மட்டும் கொஞ்சம் நல்ல புத்தகம் பிக்குண்ட போட்டோம் இருக்கு. சாமியின் போட்டுன்னு சொல்றது. ஆமா இப்ப அது ஓடுது தானே சாமியின் போட்டு. அதே மாதிரி இன்னொரு நாளைக்கு வந்தா நல்லா வேணும். அதனால கனவேர் ஒரே நேரத்தில் வரலாம். நைனாதிகாரருக்கு ஃப்ரீ. அது இடத்துல நைனாதேவி முடி நைனாதேவி கடைசி. இப்போ நாங்கள் கீழே தான் இருக்கிறோம். அந்த மற்ற போட்டில் போகிறத விட இதில் போய் வித்தியாசம் தெரியுது. உள்ளுக்கு எல்லா இடம் அடைக்கி தானே இருக்கும். அப்போ வேத்து மொழி தான். அதே நேரம் அந்த தலை சுத்திரமாகவும் இருக்குது சில நேரம். அதான் சொல்கிறேன், நெடுந்தீவி போட்டுக்கு போனோம்னு சொன்னால் சில பேருக்கு சத்தி எடுக்கிறது, தலை சுற்றுவார். நேரம்னா கீழே சரியாக அமுக்கி கொண்டு இருக்கு. இந்த இதுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக அடைப்பு தான். ஒரு ஐயாவுக்கு ஏற்கனவே எல்லாம் வந்து இப்போ மேலே கொண்டே வச்சிருக்கேன். காத்தோட்டம் சேலைன்னு காத்தோட்டத்துக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாரும் தாக்கு பிடிக்க. இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருந்தோம்னு சொன்னால் மேலே அது படியில் ஏறி இறங்கவே அந்த வித்தியாசம் தெரியுது. அமுக்குது வச்சு உள்ளுக்கு வரையக்குள்ள படியில் 1-2 பேர் இருக்கணும். அது அங்கால அடைச்சி போய் தான் இருக்கணும். காற்று போயிடுறதுக்கான வழி என்ன இல்லை. அதோட அங்கால கூடி தான் இருந்தது கதை வச்சார். அவருக்கு 7 மேலே கொண்டு போன அப்புறம் தான் அந்த கதை திறந்து விட்டார். ஏன்னா ஆக்கள் போய் இந்தியாவில் சுற்றி பார்க்குறேன்னு போய் வருவாங்க அந்த பிரச்சனைக்காண்டி. இப்போ இதுலேயும் அடைச்சிருக்கு மேலே. அது ஏனெண்டா தண்ணி உள்ளே வரும்னா நான் ஏதாவது ஒன்று செஞ்சு காற்று உள்ள வந்து வெளியில் போனால் தான் இதுக்குள்ளே ஆக்கள் இருந்து போய் வரலாம். ஃபேனை போட்டு பிரிய சொல்லல. ஏன்னா உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகாது. எல்லாரும் நிறைய பேர் நிற்கிற இங்கால. தம்பி நிற்கிற தம்பி விதசுது. சரி நாங்கள் நீ அங்கே போயிட்டு பார்ப்போம்.
அதோட நாங்கள் உள்ள வரைக்குள்ள வந்து கேட்டோம் இதில் ட்ரிப் போகிறாக்கள் யாரு, இப்போ ஊர்க்காரர் யாரு, ட்ரிப் பண்ணி போகிறாக்கள் யாருன்னு அந்த கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். அங்கே போனால் அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னே அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், என்னத்துக்கு வந்து நாங்கள் எப்போ போகிறோம் அந்த மாதிரி. லோஞ்ச் ஜெட்டிக்கிட்ட வந்தோடனே அந்த மேரி தான் திறந்து விட்டவே, அப்போ தான் கொஞ்சம் காற்று வந்தது. அதுக்கு வெளியில் காட்டுறேன் பாருங்கள். இந்த லோஞ்சில் போகிறதுக்கு இலவசம்தான். இதுதான் நெடுந்தீவு ஜெட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நைனாதீவு ஜெட்டி பார்க்கலாம், அதில் ஒரே போட் வந்து போய்கொண்டே இருக்கும். இதில் பெருசாக அந்த சிக்கல் இல்லை. ஒரு நேரத்துக்கு ஒரு போட் தான் போய் வரப்போகுது அங்கே குறியப்பான் ஜெட்டிக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மிச்செல்லாம் சும்மா நிற்கிது. இந்த போட் மட்டும்தான் இந்த லோஞ்ச் தான். இது லோஞ்ச் என்ன சொல்கிறதா இல்லாட்டி பெரிய கப்பல் சொல்கிறான்னு தெரியல. போய் இது மட்டும் அதில் போய் அணைஞ்சி நிற்கும். நான் நினச்சேன் அப்போதை காட்டினது தான் அந்த முதல் வழிக்கு சாமான் கல்லதலோட வழிக்கிட்ட லோஞ்சுன்னு. ஆனால் அது இங்கே தான் நிற்கிது. அது வேறு லோஞ்ச் போல். நான் பார்க்க ஒரே மாதிரி இருந்ததில் கொஞ்சம் குழப்பமாயிட்டு அந்த லோஞ்ச் தான் இது. நீ இதில் இருந்தால் அங்கே டிராக்டரில் சாமானே ஏற்றின பாருங்க. நெடுந்தீவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணத்துக்கு இலவசம் தான். நீங்கள் போட்டில் ஃப்ரீயாக வந்து போகலாம். இப்போ வடதாரையும் சரி நெடுந்தாரையும் சரி ரெண்டுமே இலவசம் தான். முந்தி நெடுந்தாரக காசு கொடுக்க வேண்டியிருந்தான். இப்போ ஆர்டிஏ அதை எடுத்து செய்கிறதால இப்போ நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை. பெரிய பாரு நான் இதை பற்றி பஸ் ஒன்று போகுது. முதல் முறையாக வர நல்லா இருக்கு. நெடுந்தீவு ஜெட்டி நல்லா இருக்கு. பெரிய பாரு செருப்பு விழுந்துட்டு கடலுக்கே இல்ல ஓட்டுல பினிஸ் எடுத்துட்டு வர. இங்கேயும் ஒரு குட்டி போட் வச்சு குட்டி பஸ் தானே. இங்கேயும் ஒரு குட்டி பஸ் தானே. இறங்கினோன்னா இறங்கினோன்னா பிரேசம் நெடுந்தீவு பிரேசம் அந்த அந்த இது இல்லையே. அப்ப இது இது என்னது SLNS பிரசாபான்றது அந்த SLNS பிரசாபா. இதான் நாங்க அங்க நிக்கக்குள்ள கல்லேத்தி கொண்டு வந்துச்சுன்னா நேவி அதுதான் நாங்கள் அங்க நிக்கக்குள்ள கல்லேத்தி கொண்டு வந்துச்சுன்னா வருவோம். அதாவது அதுல இருந்து இஞ்சால கல்லையில எடுத்து வந்து போயிடும். இதுதான் நெடுந்தாரை படகு, அது வடதாரை 2. இப்போ இது ரெண்டும் தான் குறியாட்டுவானுக்கு ஓடிக்கொண்டிருக்கு போய் வர்றதுக்கு. மற்ற எல்லாம் மீன்பிடி படகுகளும் அந்த சாமான் ஏற்றி கொண்டு வர படகுகளும் தான் இருக்கு. இப்போ என்னண்டா நாங்கள் இப்போ இங்கே வரையக்குள்ள பதிவு வரோம். இப்போ ஊர்க்காரரை தவிர வேறு யாரும் புதுசாக வந்தோம்னா இங்கே வந்து பதிஞ்சிட்டு தான் போகணும். என்னண்டா கீழே இருக்க இப்போ இந்த நைனாதீவு போட் சின்னம் தான், அதுக்குள்ளேயும் அந்த எண்ணெய் மனம் வந்து ஒன்று இருக்கும் சில நேரம். ஆனால் இது எப்படின்னா அந்த மனம் வந்து காற்று வெளியில் போக வழியில் தானே ஓரளவு கொஞ்சம் மனமாக இருந்தாலும் கண்ணீரம் வந்து அமுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கிறோம்.
இது 1985 குமுதினி படகுல இறந்தவர்களுக்காக கட்டப்பட்ட. இப்போ உள்ள வந்த உடனே ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கு. நெடுந்தீவி இப்போ டூரிசம் நல்லா டெவலப் ஆகி நிறைய ஃபாரினர்ஸ் வந்து போயிடும். இதே மாதிரி நைனாதீவுக்கு ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும். வருமாமா நைனாதீவுல? வரும் வரும், ஆனா எப்ப வரும்னு தெரியாது. இப்படி வேணுங்கள் அங்கேயும் இருக்கா. நான் அதுக்கு கூடுதலா கோவில் திருவிழா நேரம் தான் நைனாதீவுல. ஆனா எப்படி இருக்க சும்மா பட்டாவை எடுத்து வெளியில செஞ்சிருக்கோம். இப்படி வெளியா இருக்க திருவிழா நேரத்துக்கு போய் மதில் எல்லாம் பாருங்க, அந்த முருக கல்லுகளால செஞ்சிருக்கிறேன். பேக்கரி ஒன்று இருக்கு. ஆமா, நைனாதீவு இருக்குதான் பேக்கரி திருவிழாக்கு மட்டும்தான் இருக்கு. இங்க பேக்கரி பெர்மனண்டா இருக்கு. ஓகே இருக்கு. ஓட்டோ அதோண்டு இருக்கு. அது நைனாதீவுக்கார எல்லா இடமும் மதில் பாத்தீங்கன்னா இந்த முருகக்கல் பாறையால செஞ்சிருக்கிறேன். இப்ப முதல்ல மாமா கிட்ட வந்திருக்கிறோம். போட்டோகிராஃப் இங்கே இருக்கு, ராஜா போட்டோ அண்ட் வீடியோ. தாய்லாண்டா? இப்ப முதலாவது மாமா கிட்ட வந்தாங்க. இங்க இருந்து டெல்ஃப் ஜேகேஸ்லாம் தங்கி நிக்க போறோம். அங்க போயிட்டு பாப்பேன். இப்ப இதுதான் வீடு. அநேகமா எல்லா இடமும் பாருங்க, அந்த நான் சொன்ன மாதிரி முருகக்கட் பாறைதான். நான் வடிவா கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். வடிவம் இருக்கு. இந்த பாருங்களேன், இந்த முருகக்கல் பாறையில செஞ்ச இந்த மதில்களும் உள்ளுக்குங்க நிலமும் நல்லா கொத்தி வச்சிருக்கேன். இப்ப இந்த புல்லுகள் எல்லாம் பெருசா இல்லாம நல்லா இருக்கு. இந்த அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குதான் நெடுந்தீவு நல்லா இருக்கு. நான் இதான் முதல் தரமாகன்றதால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எனக்கு. விடிய சாப்பாடு மாமா விட்டு தான். அப்போ மாமா விட்ட ரொட்டி, கோழிக்கறி, பருப்பு கறி மற்ற சம்பல் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தான் வெளியிட்டாங்க. ஏன்னா விடிய வரையக்குள்ளே சாப்பிட பயமாக இருந்தது. போட்டுக்குள்ளேயும் சத்தி எதுவும் வந்தாலும் சாப்பிட்டு அடுத்த பாட்டில் வீடியோ மிச்சம் எல்லாம் வரும். தொடர்ந்து பாருங்கள்.